ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். எர்ணாகுளமில் சனில் அப்படிங்கிற ஒரு பர்சன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காரு. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் சிவியர் ஹெட்டேக் இருந்திருக்கு. திரும்பவும் அதே கிளினிக் போய் பார்த்துருக்காரு. அவங்க பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெயின் மட்டும் குறையவே இல்லை. வேற ஒரு டாக்டரை போய் பார்த்துருக்காரு. அவர் டயக்னோஸ் பண்ணிவிட்டு நெக்ரோடைசிங் ஃபாசிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தொற்று இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காரு. இது ஒரு சதை உண்ணும் பாக்டீரியா. சரியான இடத்துல கண்டுபிடிக்கல அப்படின்னா உயிருக்கே ஆபத்தாக கூட போய் முடியலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தொற்றுலேருந்து அவர் விடுபடுறதுக்காக 13 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் பூர்ணமாக குணமடைஞ்சிருக்காரு. சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சிவியர் ஃபீவர் ப்ளஸ் ஹெட்டேக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் இதுக்கு என்ன ப்ரிகாஷன் சொல்கிறாங்கன்னா, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு 2லேருந்து 5 நாள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறாங்க. ஹைஜீனிக்காக இருக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு ஸ்மோக்கிங் அல்லது ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்தது அப்படின்னா அது அறவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்த்து சர்டிஃபைடு ஹாஸ்பிட்டல்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சொல்கிறாங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.